மக்களே வணக்கம். இதுதான் வால்பாறை. இந்த வால்பாறை பகுதியிலே மக்கள் வசிப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். வசிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்வாதாரமே சற்று கஷ்டமான ஒரு விஷயம்தான். அனுதினமும் விலங்குகளுக்கு மத்தியிலே ஒரு வாழ்க்கை. அவர்கள் வேலை பார்க்கிற இந்த தோட்டம் அதுவும் சிக்கலான ஒரு காரியம்தான். இவ்வளவுதான் பசுமையாக இருந்தாலும் விலங்குகளிடமிருந்து அவர்களுக்கு ஆபத்தும் இருக்கிறது. அவரது பிரயாணங்கள் எல்லாம் சற்று கடினமான பிரயாணங்கள் தான். இருப்பினும் இவ்வளவு இக்கட்டின் மத்தியிலும் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பிறருக்கு உதவிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைய நாளிலே நாம் சந்திப்போம். வாருங்கள். மக்களே வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற மனிதருக்கும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற பெயரே இவரை ஞாபகத்தில் வைத்துதான் வைக்கப்பட்டது என்றால் இவர் எந்த அளவுக்கு சிறப்பான மனிதர் என நாம் சற்று சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதருடைய பெயர் திருவாளர் நாதன் அவர்கள். நாதன் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறாருன்னா, இவர் நிறைய மாடுகள் வைத்திருக்கிறார். தினமும் மாடு மேய்த்து கொண்டிருப்பார். அத்தோடு கூட கான்வென்ட்ல அருட்சகோதரிகளுக்கும் இங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற பங்கு தந்தைக்கும் பல ஆண்டுகளாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். இவர் தினமும் மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பதனால அவரிடம் எப்போதுமே மாட்டினுடைய வாசனை இருந்து கொண்டே இருக்கும். மாட்டோடு இருக்கிற போது மாட்டின் வாசனை அனுதினமும் அவரிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம சிந்திச்சு பார்ப்போம். ஆடுகளை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் ஆடுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆயன் ஆட்டினுடைய வாசனையை எந்த அளவுக்கு அறிந்திருப்பார்? அவரிடம் ஆட்டின் வாசனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இந்த அருமையான ஒரு ஸ்மெல் ஆஃப் ஷீப், ஆடுகளின் வாசனை என்பது இந்த மனிதர் உடைய வாழ்வின் அனுபவத்தினால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நாம கடவுளிடம் எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறோமோ ஆண்டவருடைய வாசனை நமக்குள்ளாகவும் இருக்கணும். ஆண்டவருடைய ஃப்ராக்ரன்ஸ் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதானே நம்ம ஆண்டவரோட இணைஞ்சிருந்ததுக்கு அர்த்தமாக இருக்கும். ஆகவே இந்த யூடியூப் சேனலோடு ஒன்றரை கலந்திருக்கிற அண்ணன் நாதன் அவர்களை இன்றைய நாளில சந்திக்க இருக்கிறோம். அவர் செய்து கொண்டிருக்கிற உன்னதமான பணிகள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு விசாரிக்க இருக்கிறோம். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஆனா எங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்மெல் ஆஃப் ஷீப் அப்படிங்கிறதே உங்களை மனசுல வச்சுட்டு தான் அந்த பேரை நாங்க வச்சோம். ஏன்னா நீங்க ஒரு சிறந்த ஆயனா இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மாடுகன்றுகளை ரொம்ப அளவுக்கு அதிகமா அன்போட அக்கறையோட பாத்துக்கிறீங்க. ஆகையினால சொல்லுங்களே, உங்களுக்கு எந்த அளவுக்கு அவ முக்கியமானவைகள்? சரி, நீங்க எப்படி ஒரு சிறந்த ஆயனா இருக்கீங்க சொல்லுங்களேன். நான் மாடுகள் வச்சுக்கிறேன். ரொம்ப வருஷமா மாடு வச்சிருக்கிறேன். மாடு கண்ணுக்குட்டிக நிறைய மாடுகள் வச்சிருக்கிறேன். அதனால பார்த்துட்டிங்கன்னா மாடுக நான் வச்சிருக்கனால எனக்கு ஒரு நல்ல துணியில போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நான் அந்த மாடு எப்படி சாணியா இருக்கோ அதே மாதிரி தான் ஏமனி அந்த சாணியோட தான் இருப்பேன். நான் எந்த நேரமும் எனக்கு அப்படித்தான் அது சூழ்நிலை. மாடை மேய்க்கணும், மாடை கொண்டு வரணும், கட்டணும். உள்ளே போகும்போது எப்படி நான் சாணி போடுவேன். அதனால நான் மாடை மேய்ச்சிக்கிட்டேன்னா நல்ல துணி போடணும், சாணி ஒட்டிரும், அந்த நாத்தம் வருதுன்னா நான் என்னைக்குமே வாழ்க்கையில நினைச்சது கிடையாது. அந்த நான் நினைக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த மாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ நான் ஒரு மாட்டுக்கு பால் எடுத்துக்கிட்டு இருப்பேன், இன்னொரு மாடு மடான்னு இருந்துச்சு முதுகுல சாணி போடும். மடமான்னு ஒண்ணு கடிச்சு விடும், சூடும். அதே மாதிரி இங்கிட்ட எடுத்தா இந்த மாடு மடான்னு எந்திரிச்சு சாணி போடும். ஏன்னா வரி வரியா தான் நான் மாடுக நான் கட்டியிருப்பேன், இடவசிலம் கட்டியிருப்பேன். அதனால நான் எனக்கு அது இயற்கை எனக்கு தெரியும். அப்ப அந்த மாடுகள் ரொம்ப எனக்கு எங்க பிள்ளைகளை விட மாடுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு மாடுனாவே எனக்கு ரொம்ப அதிக பாசமா பார்ப்பேன். அதுகளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏன் இந்த மாடு உடம்புக்கு ஏன் இப்படி இருக்கு, ஏன் தண்ணி குடிக்கல,
இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாடு கடையோட இருந்திருந்து அதுங்களுக்கு காய்ச்சல் வருதா இல்ல இதுக்கு ஏன் இது காலை நடக்க முடியல அப்படிங்கிறத எனக்கு நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்குள்ள மெடிசன் நிறைய நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். காய்ச்சல் மாத்திரை, வயிறு பேதி போனா அந்த மாத்திரை, பேதி நிக்கிற மாத்திரை, அதுகளுக்கு அடிப்பட்டா தைலங்கள், அந்த மாதிரி நிறைய நான் வச்சிருக்கேன். வால்பாறை போனாலும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி நான் வச்சிருப்பேன். ஆனா எதை வச்சாலுமே நான் எங்க பையன்கிட்ட வந்து அதை வந்து செல்லுல போட்டு அது எதுக்கு கொடுக்கலாம், இது இந்த இதுக்கு தேய்க்கலாமா, இந்த மாத்திரை இது காய்ச்சல் மாத்திரைன்னு பார்த்து தான் நான் குடிப்பேன். நான் இஷ்டத்துக்கு வந்து கொடுக்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது. பையன்கிட்டே பிள்ளைகிட்டே இதை அடிச்சு இதுக்கு இந்த இதுக்கு கொடுக்கலாம்பா, இது குடிச்சா இது சைடு எஃபெக்ட் வரும், இது வராது அப்படின்னு அதுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மாடுகளை வந்து நல்லா முடிஞ்ச அளவு குளிப்பாட்டுவாங்க, நல்லா சோப் போட்டு நல்லா குளிப்பாட்டுவேன். உண்ணி மருந்து நல்லா தேய்ச்சி நல்லா ரெடி பண்ணுவேன். வந்து சுத்தமாக மாடுகளை எல்லாம் வச்சு அதுக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கணுமோ ஆரோக்கியமாக வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி நான் வச்சுருப்பேங்க. அதே மாதிரி காலையில் பார்த்துட்டிங்கனால அந்த எந்திரிச்சு காலையில் 6:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரா இருந்தாலும் அந்த மாட்டு சாணியோட தான் நான் ஓடி வருவேன். டவுஸோட தான் நான் ஓடி வந்து கோயிலில் வந்து ஆலயத்துக்கு மணி அடிச்சுட்டு நான் போவேங்க. நான் காலை 6:30க்கு வருவேன், 6:15 வந்துடுவேங்க. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து மணி அடிச்சுட்டு தான், ரெண்டாவது நான் 6:30 அடிச்சுட்டு தான் நான் மற்ற வேலைக்கெல்லாம் நான் போவேங்க. நான் அதனால் எனக்கு மாடுன்னா ரொம்ப இஷ்டம் தாங்க. அந்த மாட்டுக்கு வந்து நான் தான் அதுக்கு ஆயன். சூப்பர்ண்ணா. அந்த மாட்டுக்கு வந்து ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு கூடவே உள்ளது எப்பயுமே, என்னைக்குமே, இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே அது கூடவே உள்ள மாடு. அந்த மாடை நம்பித்தான் நான் வந்து சில காரியங்களாம் நம்பி செய்வேன். அந்த மாடை நம்பி நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கு. பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறது அந்த மாடை நம்பி. சரி இந்த மாடு வளர்க்குறோமே, நமக்கு இந்த பால் காசை வச்சு அந்த மாதிரி தான் நிறைய காரியங்கள் நான் நிறைய செஞ்சுருக்கிறேன் நானே. ஆனால் எனக்கு மாடு ரொம்ப பிடிக்குங்க. வந்து இன்னும் பிடிக்கும், இனிமேலும் பிடிக்கும். நான் எதுவும் மாட்டு விஷயத்தில் வந்து சங்கடப்படுறதுக்கெலாம் நான் கிடையாதுங்க. ரொம்ப இஷ்டம் எனக்கு மாடு வந்துங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆயன் அல்லது ஒரு மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை இல்லை மாடுகளை பராமரிக்கணும், குறிப்பறிந்து அறிகுறியெல்லாம் அறிந்து அதுக்கு என்ன கஷ்டங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அருமையா அனுபவத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்களது ஆடுகள்ங்கிறது இறைமக்கள் தான், நாங்களும் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பால் அறிஞ்சிட்டு அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும், உதவி பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிச்சுக்கணுங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனா இந்த கான்வென்ட்ல நீங்க பல வருஷமா பணி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, அருட்சகோதரிகளுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் அந்த பிரசன்ன கான்வென்ட்ல 10-30 வருஷமா வேலை செய்யுங்க. இங்கே வந்து சிஸ்டருங்க நிறைய சிஸ்டருங்க வந்திருக்காங்க, மாற்றி போயிருக்காங்க, இருந்தவங்க இறந்துருக்குறாங்க, வயசானவங்க எல்லாமே இறந்துருக்குறாங்க, சில பேர் இருக்கிறாங்க. ஒரு பார்க்க போனால் எத்தனை சிஸ்டர்னு கணக்கு பண்ண முடியாது. நிறைய சிஸ்டர்களை பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சிஸ்டர் இன்னமே விசாரிப்பாங்க. சிஸ்டர் மீட்டிங்லாம் போனால் நாதே எப்படி இருக்காரு, பிள்ளைங்க எப்படி இருக்கலாம் எல்லாம் விசாரிக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்கு. நான் ஒரு ஆள் தான் தோட்டம் அதெல்லாம் பராமரிக்கிறேங்க. தோட்டம் மட்டும் இல்லை, இங்கே உள்ள அனைத்து வேலையையும் நான் பார்த்துக்கிறேங்க. அப்புறம் சிஸ்டருங்க இருந்தாலும் இல்லைனாலும் கூட நைட்டு பகலாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் நம்ம இங்கே வந்து நான் கவனித்து பார்த்துக்கிறேங்க. சிஸ்டருங்களுக்கு ஒரு துணையாகவும் எந்த நேரத்துலையுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே நான் இருந்துட்டு இருக்கிறேங்க. நான் இங்கே சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்கிறேன்னு நான் நினச்சி எதுவுமே செய்யறது இல்லைங்க. என் வீட்டில் விட இதை மேலே என்னுடைய இடம் எங்கள் வீடு மாதிரியே தான் நான் அப்பையிலேருந்து இன்னும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்துலனாலும் சரி, யார் சிஸ்டருங்க எப்போ கூப்பிட்டாலும் சரி, இல்லை கரண்ட் போனாலும் சரி, ஏதோ தண்ணி பிரச்சனை எதாக இருந்தாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலுமே வந்து நான் வந்து ஓடி வந்து முன்கூட்டியே நான் செஞ்சு கொடுப்பேங்க. நான் வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளத்துக்கு மட்டும் தான் வேலை செய்யணும்னா இதுவரை நான் நினச்சி எதுவுமே செஞ்சது கிடையாதுங்க. அதனால எனக்கு வந்து அப்படி செய்யறதுனால எனக்கு ரொம்ப நல்லா மன சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது ஒரு மன நிறைவா இருக்கு. நான் வேலை செய்யும் போது எனக்கு மன நிறைவா இருக்குது. இதனால எங்க குடும்பமும் நாங்க வந்து இங்க வேலை செய்யறதுனால எங்க குடும்பம் வந்து பிள்ளை பையன் நாங்க மனைவி இதெல்லாம் இருக்கறனால நாங்களும் சந்தோஷமா வேலை செய்யறதுனால நாங்களும் சந்தோஷமா நாங்க இருக்கிறோம். இந்த வேலை செய்யறதுனால நாங்க சந்தோஷமா பசங்க எல்லாம் இருக்காங்க. பிள்ளைங்க பசங்க நல்லா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க, இப்ப மாசமா இருக்காங்க, பையன் படிச்சு முடிச்சுட்டானுங்க, அம்மா வீட்டுல இருக்காங்க. அதனால எங்களுக்கு இப்ப மடத்துல நான் வேலை செய்யறதுனால வந்து எனக்கு வந்து சந்தோஷம், குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க.
ஆனா நீங்க மாடுகன்னு வச்சிருக்கீங்க, தினமும் அதை பராமரிக்கணும், அதோட கூட கான்வென்ட்லயும் நீங்க வேலை பாக்குறீங்க, அதுவும் கொஞ்சம் கடினமானதுதான். இதுக்கு மத்தியிலேயே அடிக்கடி ஆலயத்துக்கு, நம்ம கிறிஸ்துவ ஆலயத்துக்கு வந்து இங்கேயும் நிறைய வேலை பாக்குறீங்க, குருவானவருக்கு உதவி பண்றீங்க. நீங்க ஒரு இந்து சகோதரரா இருந்துட்டு எப்படி இந்த கிறிஸ்துவ ஆலயத்துல குறிப்பா குருக்களுக்கு வேலை பார்க்க முடியுது, சேவை பண்ண முடியுது, கொஞ்சம் சொல்லுங்களேன். சாமி நான் இங்கே வந்து 10-30 வருஷம் இருக்கும். பங்குரோஸ் ஃபாதர்ல இருந்து இப்போ இருக்கிற சாமியார் ஜார்ஜ் ஃபாதர் வர ஒரு 12 சாமியார்கள் இருந்திருக்கிறாங்க. அத்தனை சாமியாரையும் எனக்கு நல்லா தெரியும். எல்லா சாமியாரும் தெரியும். எல்லா சாமியாரையும் அவங்களையும் என்னை பிடிக்கும், எனக்கும் அவங்கள பிடிக்கும். எந்த சாமியாரையும் வந்து இங்கே இருந்த சாமியார் குறை சொல்ல, என்னை எல்லா சாமியாருக்கும் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை நாதின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த நேரத்தில் அவங்க வந்து கூப்பிட்டாலுமே தண்ணி இல்லை அது இல்லைன்னு எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமமாக இருந்தாலும் சரி உதவி செய்வேன் நான். அதே மாதிரி 10-30 வருஷமா இருக்குங்க. நான் வந்து இங்கே ஆலயத்துக்கு வந்து மணி அடிக்கிறேங்க. காலையிலையும் 6 அடிப்பேன், சாயந்தரம் 6 அடிப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் இருந்த சின்ன சின்ன வேலைகள் ஏதோ பழுப்பு போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, எதுக்குமே வந்து சாமியார்கள் சொன்னால் அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி, அவங்க வந்து சாமியார் சொல்லித்தான் அதை செய்யணும்னு இல்லை. அது என்ன பிரச்சனையோ நானே முன்னிருந்து எல்லாம் வந்து செஞ்சிருவேங்க. இல்லை வந்து மதம் அந்த இதை பற்றிலாம் நான் வந்து எனக்கு நினைக்கிறது கிடையாதுங்க. நம்ம கடமை முக்கியம். அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு கடமை முக்கியம். அதனால மதம் வந்து ஜாதி அதை பற்றி நான் ஜாதி மதம் எல்லாம் பார்க்க மாட்டேன். உதவின்னு வந்துட்டா எனக்கு அந்த அதுதான் மெயின். அவங்களுக்கு நான் செய்யணுங்க. எந்த நேரத்துலயும் அவங்களுக்கு உதவி செய்யறதான் வேணுங்க. எனக்கு வந்து நான் எந்த காரியத்தை இங்க போய் ஒரு முடியாதல ஏறும் போதும் கூட நான் சாமியாட்டி அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா கூட யாரும் வரணுமான்னு கேட்பாரு. சூசியப்பருப்பு வந்துருவார் சாமி, சரி சூசியப்பருப்பு வந்துருவார் பாருங்களே அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் சூசியப்பருப்பு வேண்டிக்குவேன். நான் நல்லா சூப்பர். எனக்கு வந்து அப்ப இந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா போடும்போது இந்த மணிலாம் மேலே இப்போ கிருஷ்ணத்துல மணி மேலே ஏற்றும் போது கூட மணி உளுந்துருச்சு எனக்கு. இந்த இடத்துல உளுந்து இப்படிதான் தாங்கிட்டு பிடிச்சான். ஆனா எனக்கு வந்து அந்த சூசியப்பர் புண்ணியத்துல எந்த வழியே எதுவுமே எனக்கு இல்லை. சில காரியங்கள் நடந்திருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே இங்க இதுல எல்லாமே சொல்லுவேன். சாமியாட்டி அடிக்கடி தமாசை கூட சொல்லுவேன். எனக்கு வரத அப்படியே ஏறும்போது உளுந்தா கூட சூசியப்பருக்கு அப்படியே பிடிச்சிக்கிடுவார் சாமி, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நான் எதுல இப்ப சில பேர் இதுக்கு ஏறணும்னா கூட கொஞ்சம் தயங்கி ஏறுவாங்க. நான் இந்த ரோட்ல நடக்கிற மாதிரியே கடை ஏறி மேலே போயிடுவேன். நான் மணிக்கூண்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். அது நமக்கு வந்து இந்த சூசியப்பருடைய நமக்கு ஒரு ஆசீர்வாதம், இங்க இருக்கிற பங்கு சாமியருடைய ஆசீர்வாதம். அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அது பிடிக்குதுங்க. ரெண்டாவது வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா எனக்கு தட்டி கழிச்சு பொய் சொல்ல நான் விரும்ப மாட்டேன். என் வாழ்க்கையிலேயே அது பிடிக்காத ஒண்ணு. அது கண்டிப்பா ஒரு பங்கு சாமியார் சொன்னா அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். எனக்கு அது எனக்கு பொய் சொல்லிட்டு அங்க போறீங்க சாமி, அது எனக்கு இதுவரை வாழ்க்கை இல்லை. அவங்களுக்கு முன்னாலே எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்ககிட்ட நான் எதுவுமே அடுத்து பதில் நான் பேச மாட்டேங்க. தண்ணி இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, எந்த நேரத்துலனாலும் சரி, அவங்களுக்கு நான் இதுவரையும் இன்னும் அப்புறமும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. நான் அது இவ்வளவு காரியமும் செஞ்சுருக்கேன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் நடந்தாலுமே வந்து எல்லாம் ஓடுறேன்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு. ஏன்னா ஏப்பா இப்படி ஓடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் நடையே அப்படித்தான். எப்போ பார்த்தாலுமே கொஞ்சம் ஓடுற மாதிரி தான் நான் நடந்து, இன்னமும் அப்படித்தான். அந்த பையன் எனக்கு நடந்து பழக்கம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பணிகளும் நான் வீட்லேயும் சரி, மடத்துலேயும் சரி, கோயிலையும் சரி, இவ்வளவு பணிகளும் நான் அப்படி தைரியமாக செய்கிறேன். அப்படின்னா எனக்கு இந்த சூசியப்பருடைய எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அவர் என் பக்கத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு வேலையும் தூண்டுகோள், நீ அதை செய், நீ இதை செய், தைரியத்தை எனக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனா இதுவரையும் பார்த்துட்டிங்கன்னா உடல்ல வந்து உடல் நோயிலையோ எதுலையோ இல்லாம எனக்கு வந்து நல்லா இன்னும் ஆரோக்கியமா இன்னும் நடந்து நல்லா தைரியமா இருக்கிறேன், ஓடுறேன், வைக்கிறேன். எதையுமே ஒரு சின்ன சாதாரண மூட்டையா இருந்தாலும் மடான்னு தூக்கி நான் தலையில தானே நான் வைக்கிறேன், வச்சு போறேன் அப்படின்னு சொன்னா எல்லாமே சூசியப்பருடைய ஆசீர்வாதம் தான். இந்த வந்திருக்கு இத்தனை சாமியார்களுடையும் பங்கு சாமியுடைய ஆசீர்வாதம் தான். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கான கைமாறை நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ திருவாளர் நாதன் அவர்கள் தான் செய்கிற அநேக பணிகளுக்கு மத்தியிலும்
குருக்களுக்கு, கன்னியர்களுக்கு என்று பல்வேறு சேவைகளை இத்தனை வருடமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கடவுள் எந்த அளவுக்கு இவரை பார்த்துப்பாரு, பராமரிப்பாரு, இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அலங்கரிப்பாருங்கிறத மட்டும் மனதில் வச்சுப்போம். அண்ணன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய அர்ப்பணிப்பு தெரியுது. கடவுளுக்காக, பிறருக்காக எந்த அளவுக்கு பாடுபடுறாருன்னு தெரியுது. இதற்காக நாம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு ஆட்டுக்குட்டி இவர் என்று சொல்லி இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இணையதளம் இவரை கௌரவப்படுத்துகிறது.